வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஆல்வினை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது போலீஸ். காவலரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் போலீசார் அதிரடி. கோவையில் ரவுடி ஆல்வினை சுட்டுப்பிடித்தது ஏன்? மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் விளக்கம். அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிள கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இமீடியட்டாக ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் 3 முறை சுட்டு திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் சிக்கிய திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் பால், நெய் மாதிரி சேகரிப்பு. ஏஆர் டைரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. ₹27 கோடி லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. லஞ்ச புகாரில் சிக்கிய வைத்திலிங்கத்தின் மகன்கள் மீதும் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. லஞ்ச பணத்தில் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் சொத்துக்கள் வாங்கியதாகவும் புகார். ஸ்ரீராம் குழுமத்தின் பாரத் கெமிக்கல் நிறுவனத்தின் மூலம் வைத்திலிங்கத்திற்கு லஞ்சம் கைமாறியது கண்டுபிடிப்பு. பணத்தை வைத்திலிங்கம் மகன்கள் இயக்குநர்களாக உள்ள நிறுவனத்திற்கு கடனாக வழங்கப்பட்டது போல் காட்டியது ஐடி தாக்கலில் அம்பலம். இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிரான ஆட்சியாக திசை திருப்ப சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. தமிழக கோயில்களுக்கு ஆவின் நெய் மட்டுமே வாங்கப்படுவதாகவும் விளக்கம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 23 மேற்கு ராஜஸ்தான் பகுதியிலிருந்து விலக தொடங்கும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. காஞ்சிபுரம் மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. தமிழக மீனவர்களை சுடும்போது தெரியாத பிரச்சினை லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்தவுடன் தெரிவதாக சீமான் சாடல். வரலாற்று தலைவர்களை ஒதுக்கிவிட்டு திராவிட திருடர்களுக்கு மட்டும் அனைத்து இடங்களிலும் சிலைகள் உள்ளதாகவும் விமர்சனம். சென்னையில் இல்ல ஏன் எங்க பாட்டி வேலுநாச்சியாருக்கு நான் சிவகங்கைக்கு தான் வரணும்? ஏன் இல்ல மருது பாண்டியருக்கு இங்க தான் வரணும்? ஏன் மருதையில் ஐயா சேதுராமன் போராடி அந்த குளத்துக்கு முன்னாடி தப்ப குளத்துக்கு பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்காரு. இல்ல மதுரைக்கு வரணும். ஏன் எங்களை தலைநகர்ல இல்ல? ஆனால் இந்த திராவிட திருடர்களுக்கு சிலை இல்லாத இடம் எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப கூட உனக்கு மான ரோசம் வரலைன்னு வச்சுக்கீங்க, ஒன்னும் பண்ண முடியாது. ஆறு மணி நேரம் திணற பேசினாலும் ஒன்றும் விடியவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை. மேடையில் வேர்க்க விறுவிறுக்க பேசி முடித்துவிட்டு இறங்கினால் படத்தில் நன்றாக நடித்துள்ளீர்கள் என கூறுவது ஆதங்கம். முன்னாள் ஊழியரை தாக்கியதாக நடிகை பார்வதி நாயர் உள்ளிட்டோர் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு. சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு பதியப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல்.
சென்னையை அடுத்த தேர்வாய் கண்டிகையில் 564 கோடி மதிப்பீட்டில் அமைகிறது புதிய கார் டயர் தொழிற்சாலை. 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சுயமரியாதையை, சமத்துவ சமூக நீதியை கற்றுக் கொடுக்க வேண்டும். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து கடும் சரிவு. விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைவாக காணப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. இந்த காலத்தில் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதே கடினமாக உள்ளது. இப்போதெல்லாம் நல்ல இயக்குநர்கள் கிடைப்பதில்லை எனவும் வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் வருத்தம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 55,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,960க்கு விற்பனை. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. வில்மிங்டன் நகரில் நடைபெறும் குவாட் கூட்டமைப்பின் 4வது உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிரதமர் மோடி. இருதரப்புக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் கையொப்பமாக உள்ளதாகவும் தகவல். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்று ஜோ பைடனை சந்திக்க ஆர்வமுடன் காத்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. மக்களின் நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருப்பதாக தகவல். இலங்கையில் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உட்பட 38 பேர் களம் காண்கின்றனர். டெல்லியின் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் அதிஷி. ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்தியா வங்கதேசம் இடையேயான டெஸ்ட் போட்டியை காண கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வம். சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி டிக்கெட் வாங்க காத்திருப்பு.